எல்லாருக்கும் காலை வணக்கம். விநாயகர் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். சாப்பிட்டீங்களா? நான் மசால் தோசை சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு வீட்டில் செய்கிற தோசைக்குன்னா ஹோட்டலில் செய்கிற தோசை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மசால் தோசைனா உசுரே விட்டுருவேன். மசால் தோசைனா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த உலகத்திலே அதிகமாக நான் லவ் பண்ணுறது எதுனா இந்த மசால் தோசையை மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் என்ற புருஷன். ஓகே, சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன புடவை கட்டிக்கின்னு கும்முன்னு இருப்பேன்னு பார்த்தாக்கா நைட்டியை போட்டுக்கின்னு கம்முன்னு இருக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? மைண்ட் வாய்ஸ் கேட்குது நினைக்கிறீங்களோ இல்லையோ, பட் நான் சொல்லிட்டேன். சும்மா சோக்கு ஒரு சோக்கு கூட சொல்ல சுதந்திரம் இல்லையா இந்த வீட்டில், இந்த வீடியோவில். நான் தலைக்கு என்ன வச்சிருக்கேன் பாருங்க. இந்த எண்ணெயை பற்றி தான் ஒன்று சொல்லலான்னு நினச்சேன். என்னன்னாக்கா, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றலனாக்கா அந்த செடி என்னாகும்? வாடி போகும். என்னோட கருத்து தான், மற்றவங்களோட கருத்து கிடையாது. எனக்கு இது என்ன சொல்றது, ஏதோ எனக்கு தோணுது நான் சொல்றேன். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றலனா அந்த செடி என்ன ஆகிடும்? வாடி போயிடும். அதனால அந்த செடியை நல்லா அழகாக தண்ணி ஊற்றி வளர்த்தோம்னாக்கா அந்த செடி நல்லா வளரும். தளன்னு வளரும் இல்லையா? அதை விட்டுட்டு செடி வேண்டாம், தண்ணி வேண்டாம், ஏதாச்சும் மருந்து போட்டு வளர்க்கலாம் அப்படின்னா அந்த செடி நல்லா இருக்காது, சத்தும் இருக்காது, ஒன்றுத்துக்கு யூஸும் இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம தலையும், நம்ம தலை முடியும். ஏன்னா இந்த தலை முடிக்கு நான் எப்படின்னா குளிச்ச உடனே குளிச்ச மறானாத்தே நான் எண்ணெய் தேய்ச்சிருவேங்க. அது தேய்க்கலாம் எனக்கு முடியாது. அதனால தான் என்னோட முடி வந்துட்டு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், ரொம்ப நீளமாகவும் இருக்கும் எனக்கு. இப்படி தான் நான் என்னோட முடியை பாதுகாத்துன்னு வரேன். டங்கு ஸ்லிப் ஆகிப்போச்சு, சாரி. என் முடியை இப்படி தான் நான் பாதுகாத்துன்னு வரேன். அதனால தலைக்கு நம்ம எப்படி செடிக்கு தண்ணி ஊற்றுறோமோ அந்த மாதிரி நம்ம தலைக்கு நம்ம குளிச்ச மறானாத்தே நம்ம எண்ணெய் வச்சோம்னாக்கா அந்த முடி நல்லா வளரும். அதை விட்டுட்டு கண்ட ஷாம்பெல்லாம் போட்டால் அந்த முடி நல்லா வளராது, நல்லாவும் இருக்காது. அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகணும் வேறு, அது வேறு காசு செலவு தண்டம். அதனால நம்ம முடியை நல்லா எண்ணெய் தேய்ச்சி வச்சோம்னாக்கா சூப்பராக இருக்குங்க. இது என்னோட கருத்து. மற்றவங்களோட கருத்து என்னன்ட்டு நான் சொல்ல வரல, என்னோட கருத்து. அதனால நம்ம என் முடியை நான் குளிச்ச பிறகு காட்டுற பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, பாய். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மசால் தோசை எனக்காக வெயிட்டிங்.